சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். இந்த ஃபேக்ட், இந்த காரியம் கிறிஸ்துவனுக்கு ஏற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கவே இருக்காது. நான் ஏன் சொல்கிறேன் கேளுங்களேன். நம்மளுக்கு உதாரணமாய் கொடுக்கப்பட்ட 2 தலைவர்கள் யாருன்னா, ஒன்று இயேசு கிறிஸ்து, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ரெண்டாவது யாருன்னா மோசே, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். இவங்க 2 பேருக்கும் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளே ஆகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்களாம் பாருங்களேன். முதலாவது இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து போய் லஞ்சம் வாங்கினவன். ஒரு இடத்துல ஆண்டவர் அப்பத்தை குறித்து மரணத்தை குறித்து பேசும்பொழுது சீஷர்கள்லாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்களாம். என்ன முணுமுணுத்தாங்க தெரியுமா? இது கடினமான உபதேசமா இருக்கே, இதை யார் கேட்பா அப்படின்னு சொல்லி முணுமுணுத்தாங்களாம். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே விலகி ஓடுனது யாருன்னா அவர் கூட நின்ன சீஷர்கள். இயேசு ஒரு பக்கம், இந்த பக்கம் மோசே பக்கத்தில் வந்துடுவோம். மோசே இன்னும் கொடுமையான ஒரு விஷயம், அவர் கூட யாருமே நிக்கல. ஏன் நிக்கலன்னா அவங்க சகோதரர்கள், சொந்த அக்கா, சொந்த தம்பி கூட நிக்கல. தான் ஜெபிப்பேன். ஆண்டவருடைய வாதியில் அவங்களை தண்டிச்சார். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எல்லா சம்பவங்களும் தெரியும். அப்போ ஒரு கிறிஸ்துவனுக்கு சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள் அப்ளிகபிள் ஆகுமா? அப்ளிகபிள் ஆகாது. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ ஹேஸ் தி சேம் விஷன். அதாவது ஒரே தரிசனம் உள்ளவர்களை உங்க பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில உங்க தொழில், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், நீ செய்ய போகிற ஒவ்வொரு காரியம் சிறந்து விளங்கணும்னா நீ யாரை பக்கத்தில் வச்சிருக்கணும் தெரியுமா? உன் தரிசனத்துக்கு ஏற்ற நபர்களை பக்கத்தில் வச்சிருக்கணும். இது ஆண்டவர் எப்படி விவரித்து காட்டுறார் என்பதை வேதாகமத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு இதே இயேசுவையும் இதே மோசேவை எடுத்துக்கலாம். முதலாவது மோசேவை எடுத்துக்கலாம். மோசேவை என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் 70 மூப்பர்களை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தயார் பண்றாரு. 70 மூப்பர்கள். ஆண்டவர் மோசே மீது இருந்ததான அபிஷேகத்தை அப்படியே எடுத்து இந்த 70 பேர் மேல வைக்கிறார். அப்ப நீங்க பாருங்களேன், ஆண்டவர் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில வைத்ததான தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறார் பாருங்களேன். ஒரே அபிஷேகம் தாங்க, அந்த அபிஷேகத்தை எடுத்து 70 பேர் மேல வைக்கிறார். சில பேர் முனுக்கின்னு கோவப்பட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க, அவன் மேல அந்த அபிஷேகம் வந்தது. அப்ப நீ யாரை வச்சிருக்கணும் கூட அப்படின்னா, ஒரே தரிசனத்து உள்ளவர்கள் பக்கத்தில் வச்சிருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது அப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட வருவோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இதை ஹேண்டில் பண்ண மாதிரி யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் கூட அவர் மரிக்கிற வரைக்கும், அவர் எடுத்துக்கொள்ற வரைக்கும் எல்லாருமே அப்படி இப்படிதான் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே ஒன்று கூடி வர வைத்து மேல் அறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. 120 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி இருக்கிற காரியங்கள் உலகம் முழுவதும் பிரசித்தமாக இருக்கிறது. இதற்கு ஆணி வேறா இருந்த காரியம் என்ன தெரியுமாங்க? அந்த மேலறையில் நடந்த அபிஷேக சம்பவம். அல்லேலூயா. 120 பேர் மேல தேவன் ஒரு அபிஷேகத்தை ஊற்றினார். அந்த அபிஷேகம் இன்றைக்கு வரைக்கும் கொழுந்து விட்டு அக்கினியாய் கடந்து கொண்டு வருகிறது. அந்த அபிஷேகம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று, எழுப்புதல் தீ பரவ வேண்டும் என்று இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம வாழ்க்கையில வேணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உன் தரிசனத்துக்கு கூட இருக்கிற ஆட்கள் உங்க வாழ்க்கையில வேணும். நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஆட்கள் மாத்திரம் உங்க வாழ்க்கையில கிடைச்சான்னு வச்சுங்களேன், நான் சொல்லுவேன், தேவன் செய்கிற நினைக்கிற எல்லா காரியத்தையும் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார்.